சிந்து நதியானது திபெத்தில் உருவாகி இந்தியா பாகிஸ்தானை கடந்து அரபிக்கடல்ல கலக்குது. இந்த நதியோட ஆற்றங்கரையில மக்கள் வாழ்ந்து வந்ததுனால நாம இத சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். ஹரப்பா தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அப்படிங்கிறதால ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்றோம். சிந்துவெளி மக்கள் வாழ்ந்த பகுதியை நாம ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று மேல்நகர அமைப்பு, ரெண்டாவது கீழ்நகர அமைப்பு. மேல்நகர அமைப்பு அப்படிங்கிறது நகரத்தோட மேற்கு பகுதியில அமைஞ்சிருந்தது. இது கொஞ்சம் உயரமான பகுதி. இத மக்கள் கோட்டை அப்படின்னு அழைத்தாங்க. நகர நிர்வாகிகள் தான் இதை பயன்படுத்தி வந்தாங்க. இந்த மேல்நகர அமைப்புல தான் பெருங்குளமும் தானிய களஞ்சியமும் இருந்துச்சு. கீழ்நகர அமைப்பானது நகரத்தோட கிழக்கு பகுதி. இது தாழ்ந்த உயரம் கொண்டதா இருந்தாலும் அதிக பரப்பு கொண்டது. இங்க பொதுமக்கள் வாழ்ந்து வந்தாங்க. இங்க இருக்கக்கூடிய தெருக்கள் சட்டக வடிவத்திலையும் நேராகவும் இருந்துச்சு. தெருக்களோட 2 ஓரங்கள்லையுமே வீடுகள் கட்டப்பட்டு இருந்துச்சு. வீடுகள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா 1 அல்லது 2 மாடி அடுக்குகளை கொண்டதாகவும் பல அறைகளை கொண்டதாகவும், ஒவ்வொரு வீடுகள்லையுமே கிணறு, குளியலறை, கழிவறை அப்படின்னு எல்லாமே இருந்துச்சு. இந்த மக்கள் வீடுகளை கட்டுறதுக்கு சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. அதே நேரத்தில் சூரிய வெப்பத்தால் உலர வைக்கப்பட்ட செங்கல்களையுமே இவர்கள் பயன்படுத்தி இருக்காங்க. எல்லா நகரங்கள்லையுமே மூடப்பட்ட கழிவுநீர் அமைப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. இவ்வாறாக சிந்துவெளி மக்களோட வீடுகள், தெருக்கள் எல்லாமே ஒரு திட்டமிடப்பட்ட அமைப்பை கொண்டிருக்கிறதுனால இவங்களை நம்ம நகர நாகரிகத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்றோம். இதை மார்டிமர் வீலர் அப்படிங்கிறவர் தான் உறுதி செய்கிறாரு. பெருங்குளமானது நகரின் நடுவில் செவ்வக வடிவில் அமைந்த நீர் கசியாத கட்டுமானத்திற்கான சான்றாக திகழ்கிறது. குளத்தின் தளப்பகுதி நீரை உறிஞ்சாமல் இருக்க நீலக்கீல் என்ற பொருளை கொண்டும், குளத்தின் சுவரிலும் தளத்திலும் நீர் கசியாமல் இருக்க பல அடுக்கு இயற்கை தார் கொண்டும் பூசப்பட்டுள்ளது. விவசாயத்தை முக்கிய தொழிலாக கொண்ட இவர்கள் இரட்டை சாகுபடி முறையில் விளைந்த தானியத்தின் எஞ்சிய பகுதியை தானிய களஞ்சியத்தில் சேமித்து வைத்தாங்க. அவர்கள் பயன்படுத்திய எடைகள் தரப்படுத்தப்பட்டதாகவும் ஈரடிமான எண் முறையை கொண்டதாகவும் இருந்தது. மேலும் அவர்கள் பானை வணிதல், அணிகலன் செய்தல், கால்நடை வளர்ப்பிலும் ஈடுபட்டன. ஹரப்பாவின் மாடு செபு என்று அழைக்கப்பட்டது. அது முத்திரைகளிலும் இடம்பெற்றிருந்தது. மெசபடோமியாவில் உள்ள சுமேர் பகுதியின் அரசன் நாரம்சின் மெலுக்காவில் அணிகலன் வாங்கியதாக காவியத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மெலுக்கா என்பது சிந்து பகுதியை குறிக்கிறது. இது சிந்துவெளி மக்கள் மெசபடோமியாவுடன் வணிகம் செய்ததற்கான சான்றாகும். இது உங்களுக்கான கேள்வி நேரம். இங்கே பார்த்துட்டு இருக்க 5 கேள்விகளுமே ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்டது. உங்களுக்கு தெரிந்தால் ஆன்சர் சொல்லிட்டு போங்க. நன்றி.